சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. ஹாய் கைஸ், உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். மறைத்து கொண்டவர்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், ஒப்புக்கொண்டவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டவர்கள் என்பது எவ்வளவு பெரிய அநீதி. இந்த வரிகளுக்கேற்ப எங்க ஊர் பஞ்சாயத்துல அடிக்கடி பிரச்சனைகள் வரும். நிமிர்ந்து நில் என்பது வெறும் வார்த்தை அல்ல. நம்ம எல்லோருக்கும் சுயமரியாதை என்றால் என்ன, தன்மானம் என்றால் என்ன என்று நல்லா புரிய வைக்கும் அற்புதமான வாழ்வியல் நெறி அது. இந்த பதிவை கொஞ்சம் கவனமா பாருங்க. அப்படியே இந்த திருவிழா நடக்கும் இடத்தையும் நல்லா பாருங்க. கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்தது என்று இன்னொரு பதிவில் தெளிவாக சொல்றேன். பணபலம், ஆள்பலம், தன்னுடைய பதவியின் அதிகார பலம், அரசாங்க அதிகாரிகளின் ஒத்துழைப்பு, அரசியல்வாதிகளின் பெரும் ஆதரவு, இத்தனை பலத்தையும் கையில வச்சுக்கிட்டு ஆண்டான் அடிமை என்பது போல ஒரு சின்ன கூட்டம் தலைக்கணம் பிடித்து அலையிறாங்க. கொஞ்சம் வருஷமா நாங்களும் இவர்கள் எப்போதும் இப்படித்தான், இவர்களை திருத்துற வேலை நமக்கு கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தோம். கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குனாங்க. அதை எங்கள் ஊர் மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடிய எங்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு எங்கள்ல சில பேர் ஜெயிலு, பல பேர் பெயில் என்று ஊர் மக்கள் அனைவரையும் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக்குனாங்க. அந்த நேரத்துல ஊர் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற அட்டுழியங்களையும் அநியாயங்களையும் எல்லோரும் கலந்து பேசி தெளிவான முடிவுகளை எடுத்தோம். இந்த வருடம் எங்க ஊர் அம்மன் கோயில் திருவிழாவை அவர்கள் யாரும் இல்லாம நாங்கள் மட்டுமே ஒன்றிணைந்து இளைஞர்கள் தலைமையில திருவிழாவை நடத்த முடிவு செய்தோம். கடந்த வாரம் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில கொடி கட்டி காப்பு கட்டி அம்மன் கோயில் திருவிழாவை நடத்த ஆரம்பிச்சிட்டோம். எப்போதுமே எங்க ஊர்ல இளைஞர்கள் எல்லோரும் 3ஆம் நாள் திருவிழா அன்னைக்கு ஒரே மாதிரியான டிஷர்ட் போடுற பழக்கம் உண்டு. இந்த வருஷம் இளைஞர்கள் தலைமையில திருவிழா நடப்பதால அந்த டிஷர்ட்ல எந்த ஒரு அடையாளமும் இல்லாம, யாருடைய சாயலும் இல்லாம, யாரையும் நாங்க சார்ந்தும் இல்லாம, யாருக்கும் மனசுல ஒரு சின்ன நெருடலை கூட ஏற்படுத்தாத வகையில இந்த வருஷம் புதிய முயற்சியாக எல்லா இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து முதல் நாள் திருவிழாவிற்கும் ஒரே மாதிரியான டிஷர்ட்டை போட்டுக்கிட்டோம். இத்தனை வருஷமா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்த எங்க ஊர் இளைஞர்கள் எல்லோரும் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒன்று சேர்ந்து எதிர்த்து நின்று ஒட்டுமொத்த இளைஞர்களும் தனித்து நின்று எங்க ஊர் அம்மன் கோயில் 5 நாள் திருவிழாவை இத்தனை ஆண்டுகள் நடந்ததை விட சிறப்பாக, சந்தோஷமாக, நல்லபடியாக, யாரிடமும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் திருவிழாவை நடத்தி முடித்து எங்க ஊர் மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய திருப்தியையும் மனநிறைவையும் கொடுத்திருக்கும் என்பது வெறும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. எங்க ஊர் திருவிழா பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில நடந்து கொண்டிருக்கும் போது நம்ம நாட்டின் ஆன்மீகவாதியும் நல்ல சிந்தனையாளரும் ஓஷோ அவர்கள் சொன்னதை நான் படிச்சது ஞாபகம் வந்தது. ஒரு முறைதான் கல் கோவிலுக்குள் சென்றது, அது கடவுளாகிவிட்டது. ஆனால் மனிதன் 1000 முறை கோவிலுக்குள் சென்றாலும் மனிதனாக ஆவதில்லை. இதைத்தான் நாங்கள் அனைவரும் அவர்களிடம் கேட்கிறோம். எது எப்படியோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, எங்களுக்கும் யாரும் அடிமை இல்லை. இனி நடப்பவையெல்லாம் நன்மைக்கே. மீண்டும் அடுத்த பதிவில் அவர்கள் செய்த அநியாயங்களோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.